வணங்கி இன்று மார்கழி 26ஆம் நாள் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் என்ற அற்புதமான பாசுரம். மூத்தோ சொல் வார்த்தை அமிர்தம் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை இந்த பாடலிலே தெரிவுபடுத்தியிருப்பார் ஆண்டார். மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியே. நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக கடைபிடித்த நடைமுறை சம்பிரதாய பழக்க வழக்கங்களை எல்லாம் இன்றைய காலத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொண்டு இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு இலைமறை காயாக இந்த பாசுரத்தின் வழியாக ஆண்டார் நமக்கு சொல்லுகிறார். கண்ணனினுடைய சௌலபியம் என்று சொல்லக்கூடிய எளிய அந்த எளிமையான கண்ணனுடைய குணங்களை எல்லாம் இந்த ஆட்சிமார்கள் இந்த ஆட்சியர்கள் பாராட்டி கண்ணனுடைய பெருமைகளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலேயும் தான் வந்த காரியம் என்ன என்பதை மறவாமல் இந்த நோன்பு நிறைவடைவதற்குரிய பொருள்கள் என்னென்ன என்பதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு கண்ணனிடம் கேட்கின்றதாக அமைந்ததுதான் இந்த பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மயக்கத்தை தருகின்றவனே, மயக்கத்தை தருபவனே, நீலமேக சியாமலனாய் வானும் கடலும் ஒத்த நீல நிறத்தை ஒத்த மணிவண்ணா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இந்த நோன்பிற்காக, இந்த பாவை நோன்பு நீராடலுக்காக எங்களுக்கு நீ சில பொருள்களை எல்லாம் தர வேண்டும் என்று கேட்பதாக அமைந்த பாடல். ஆழ்வார் கூட சொல்வார், திருப்பான ஆழ்வார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அடியரங்கள் என் கண்டல் மற்றொன்றனை காணாவே. அப்படிப்பட்ட அழகிய மணிவண்ணா, எங்களுக்கு இந்த நோன்பு நோப்பதற்கு முதலிலே தேவையானது என்னுடைய பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள். பாஞ்ச சன்னியம் என்பது என்னவென்றால், சாந்தீபினி என்ற ஒரு துறவி இருந்தார். அந்த துறவியுடைய மகனை பஞ்சகன் என்கின்ற அசுரன் அரக்கன் கொன்றுவிட்டான். கொன்றுவிட்டதோடு அல்லாமல் அவன் கடலிலே சென்று ஓடி ஒளிந்து கொண்டான். கண்ணபிரான் அவர்கள் இங்கே கல்வி கற்பதற்காக இந்த சாந்தீபினியிடம் வருகின்ற பொழுது இறுதியிலே அந்த குருதட்சிணியாக சாந்தீபினி முனிவர் என்ன வேண்டுகிறார் என்றால், என் மகனை கொன்ற அந்த பஞ்சகனை நீ கொன்று எனக்கு குருதட்சிணியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்க, கண்ணபிரானும் கடவுள் ஓடி ஓடி மறைந்திருக்கின்ற அந்த பஞ்சகனை வீழ்த்தி தன்னுடைய வாயில் வைத்து ஊதக்கூடிய பஞ்சசான்யம் என்ற சங்காக அவனை மாற்றி விடுகிறார். இந்த சங்கு பஞ்சசான்யம் என்ற சங்கு குருஷேத்திர போரில் மிக, ஏன்னா இது அசுர சங்கு, மிக பலம் வாய்ந்த எதிரிகளெல்லாம் நடுங்கும்படியான ஒரு ஒளியை எடுக்கக்கூடிய சங்கு. அந்த சங்கை போல் எங்களுக்கு தர வேண்டும். அடுத்து பறை வேண்டும். முதல் பாடல் என்று கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பறை பறை வேண்டும். அடுத்ததாக எங்களுக்கு பல்லாண்டு பாட, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று இந்த பல்லாண்டு பாடுவதற்காக, உன்னை வாழ்த்தி பாடுவதற்காக எங்களுக்கு பாகவதர்கள் வேண்டும். அடுத்து கோல விளக்கு வேண்டும். அந்த பாவை நோன்பு நோற்பதற்கு எங்களுக்கு கோல விளக்கு வேண்டும், கொடி வேண்டும். அடுத்தது விதானம் வேண்டும். விதானம் என்றால் இந்த பனித்தலை வீழரின் வாசல் கடை பற்றின்னு சொல்றாங்களே, அந்த பனித்தலை எங்கள் தலை மீது விழாமல் காக்கின்ற ஒரு துணி. எப்பெல்லாம் நம்ம சொல்றோம், சொட்டர், இந்த ஸ்கார்ஃப் என்று சொல்லக்கூடிய
அது ஒரு வகையான அந்த தலையிலே கட்டி கொள்ளக்கூடிய அந்த பனி தாக்காது தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த துணி, விதானம் என்கின்ற துணியை எங்களுக்கு நீ தர வேண்டும். இந்த ஊழி அழியக்கூடிய பிரளய காலத்திலே நீ ஆளின் இலை மேலே படுத்துறங்கி இந்த உலகத்தையே காத்தவன் அல்லவா நாராயணா, எங்களுக்கு எங்களது வேண்டுதலை நிறைவேற்றி எங்களை மகிழ்வித்து உன் கிருஷ்ணா அனுபவத்தை கொள்வதற்கு வழி செய்வாயாக என்று வேண்டுவது இந்த பாடல். எப்பொழுதுமே ஆண்டார் ஒரு உள்ளுரை வைத்துத்தான் பாடியிருப்பார். இதிலேயும் என்ன பொருத்தம் என்றால், இன்று நம்முடைய 26வது பாசுரம். வேதங்கள் எல்லாம் கடவுளை தத்துவமாக கொண்டது 26வது நிலை. அப்ப இந்த இறைவனை, இந்த பகவானை, இந்த பரமாத்மாவை, இந்த ஜீவாத்மா அடைவதற்கு 24 படிக்கட்டுகள் ஏறி அதனுடைய தடை கற்களை எல்லாம் முறியடித்து இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுவது இந்த பாசுரத்தினுடைய நளினம், அழகு, பேராற்றல் என்று சொல்லி இந்த பாசுரத்தை இன்று பாடி நிறைவு செய்வோம் என்று சொல்கிறேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், நேரையார் செய்வனகள் வேண்டுவன கெட்டியே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சல்லியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே, சால பெரும் வரையே பல்லான் திசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேரோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளை மீண்டும் வணங்கி இன்றைய நிகழ்வு